வெல்கம் பேக் டு வெரைட்டி சேனல். இன்றைக்கி நம்ம செக்மெண்ட்டில் பார்க்க போகிறது மஷ்ரூம் கிரேவி. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கறி லீவ்ஸ் கொஞ்சம், வெங்காயம் 1 கப், தக்காளி 1 கப், மஷ்ரூம் 200 கிராம், சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1/2 ஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1/2 ஸ்பூன். இதுக்கு அரைக்க என்னென்ன சாமான் பார்க்கலாம். பச்சை மிளகாய் 2, பட்டை 1, கிராம்பு 1, ஏலக்காய் 1, சோம்பு 1/4 ஸ்பூன், தேங்காய் 1/4 கப், முந்திரி 5-6, பூண்டு 5 பல், லெமன் ஜூஸ் 1/2 ஸ்பூன். இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த தாளிக்கிறது போடலாம். அடுத்து வெங்காயம் போடுறேன். வெங்காயத்திலே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்குற டைப்பில் நம்ம அரைக்கிற பொருளை அரைச்சிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நான் ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். அரைச்ச விழுது சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சு கொதிக்க விட்டா மஷ்ரூம் கிரேவி தயார். உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி வச்சு சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி கொதிக்க விட்டுருங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், நல்லா குக் ஆகிருக்கு. நல்ல ஸ்மெல் வருது. அந்த ரா ஸ்மெல்லாம் போய் அருமையாக ஸ்மெல் வருது. இப்போ இந்த கொரியாண்டர் லீவ்ஸை சேர்த்துக்கலாம். கொரியாண்டர் லீவ்ஸை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் மஷ்ரூம் கிரேவி. சூடான இட்லியுடன் சுவையான மஷ்ரூம் கிரேவி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.